ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மை ஹீரோ அகாடமியோட ஃபைனல் சீசன் தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அதாவது எல்லா சீசன் அந்த சீசன் 7 வரைக்கும் யார் டப் பண்ணியிருந்தா அப்படின்னா கார்ட்டூன் நெட்வொர்க் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தது, அதாவது ஒரு 80 to 90% தமிழ் டப்பிங் மை ஹீரோ அகாடமியாக பார்த்தது கார்ட்டூன் நெட்வொர்க்கோட டப்பிங் தான். ஆனால் இப்போ இந்த ஃபைனல் சீசன் கார்ட்டூன் நெட்வொர்க் டப்பிங் பண்ணலை, ஜியோ ஹாட்ஸ்டார் தான் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. நான் ஏன் பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், இந்த இப்போ புதுசாக வர இந்த அனிமேஸ் எல்லாத்தையுமே இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் குழப்பறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று ஸ்டார்டிங்ல இருந்தே ஜியோ ஹாட்ஸ்டார் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போனா நம்ம எல்லாரும் ஜியோ ஹாட்ஸ்டார் டப்பிங் பார்த்துருப்போம். நமக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஒரு 2 எபிசோடு 3 எபிசோடு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளும் ஓகே அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்த்துருவோம். இப்போ கார்ட்டூன் நெட்வொர்க் டப்பிங்ல நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் அப்படிங்கும் போது அந்த கேரக்டரோட வாய்ஸாக இருக்கட்டும், அந்த மாடுலேஷனாக இருக்கட்டும், அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாமே டோட்டலி டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 7 சீசன் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் தமிழ் டப்பிங் பார்த்துட்டோம். இப்போ இந்த 8வது சீசன் ஒன்லி அவைலபிள் ஆன் ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு அந்த ஒரு ஃபீலே வராது. ஏன்னா இப்போ நம்ம ஆல்மைட்டோட வாய்ஸாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச நிறைய ஆளுக்கு ஒரு ஃபேவரட்டான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட எல்லா வாய்ஸுமே சேஞ்ச் ஆகிருக்கும் போது நம்ம 7 சீசனாக ஒரு வாய்ஸில் பார்த்துட்டு இருந்திருப்போம்ல, அது நம்ம மைண்டில் செட் ஆகிருக்கும். அப்போ நம்ம டக்குன்னு நமக்கு வாய்ஸ் சேஞ்சஸ் ஆகும்போது நமக்கு அது கனெக்ட் ஆகாது. ஒரு மாதிரி ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்ம அந்த கதைக்குள்ள கனெக்ட் ஆக முடியாது. ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காகவே இருக்கும் அந்த டப்பிங் ஸோ இப்போ இதுதான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, சீசன் 8, அதாவது இந்த ஃபைனல் சீசன் 11 எபிசோடு தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு. நான் இது ஒரு 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன் ஜியோ ஹாட்ஸ்டாரில். பட் எனக்கு வேற ஒரு சில வேலைகள் இருந்தனால வீடியோ போட முடியல. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன். அதாவது தமிழ் டப்பிங் வந்துருச்சுப்பா, ஜியோ ஹாட்ஸ்டாரில் மட்டும்தான் இருக்குது. நம்மகிட்ட இப்போ நிறைய பேர்ட்டு ஜியோ சிம் தான் இருக்குது. ஸோ ஜியோ ஹாட்ஸ்டார் ஃப்ரீயாகவே நமக்கு ரீசார்ஜ் கிடச்சிரும். ஸோ அதுலேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மை ஹீரோ அகாடமியாவே இது வரைக்கும் பார்க்கல, நான் இனிமே தான் பார்க்க போறேன் ப்ரோ. ஏன்னா இப்பதான் ஃபைனல் சீசன் ரிலீஸ் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு ஃபுல் பேக்கடா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வெயிட் பண்ண தேவையில்லை, இனிமே தான் பார்க்க ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஜியோ ஹாட்ஸ்டார்லயுமே சீசன் 1ல இருந்து ஃபுல்லாவே தமிழ் டப்பிங் இருக்கு. சீசன் 1, 2, 3, 4ல இருந்து எல்லாத்துலயுமே சீசன் 8 வரைக்கும் தமிழ் டப்பிங் இருக்கு. நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா, நீங்க ஜியோ ஹாட்ஸ்டார்லயே சீசன் 1ல இருந்து டப்பிங் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன் நான் இதை சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றேன் அப்படின்னா, நான் நிறைய அனிமே பார்த்திருக்கேன். ஒரு சில அனிமேஸ் மட்டும்தான் நான் தமிழ் டப்ல பார்ப்பேன். ஜாப்பனீஸ்லயே பார்க்காம ஸ்டார்டிங்ல இருந்தே தமிழ் டப்பிங்ல பார்ப்பேன். ஸோ மை ஹீரோ அகாடமியா நான் ஒரு 2 சீசன் எப்போவோ பார்த்திருந்தேன் ஜாப்பனீஸ்ல. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நான் அது ஆல்ரெடி பார்த்ததே மறந்து போய் தமிழ் டப்பிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ என்ன இம்பார்ட்டண்டா நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க நினைக்கலாம், என்ன ப்ரோ நமக்கு தேவை தமிழ் டப்பிங் தானே, வாய்ஸ் சேஞ்ச் ஆனா என்ன, மாடுலேஷன் சேஞ்ச் ஆனா என்ன நினைப்பீங்க. பட் நம்மளோட மென்டாலிட்டி படி எல்லாருக்குமே சரி, அனிமேன் இல்ல, ஒரு படமா இருந்தாலும் சரி, ஒரு சீரீஸா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அவெஞ்சர்ஸ்ல அயன்மேனுக்கு விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் போட்டிருப்பாங்க. அது யாராச்சும் அக்செப்ட் பண்ண முடிஞ்சதா? ஒரு அயன்மேன் ஃபீல் வந்ததா? கிடையாது. நம்மளால கதைக்குள்ளேயே கனெக்ட் ஆக முடியல. அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா பார்க்க அதுக்கப்புறம் தான் நமக்கே பழகுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டா வந்த ஸ்பைடர்மேன் ட்ரெய்லர்ல கூட நம்ம டாம் ஹாலண்ட் வாய்ஸ் மாத்தி வச்சிருக்காங்க. அதுவே எனக்கு கடுப்பா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். நீங்க சீசன் 1ல இருந்து ஒரு வாய்ஸ்ல பார்த்துட்டு திடீர்னு வாய்ஸ் சேஞ்சஸ் மாறும் போது உங்களுக்கு நல்லாவே இருக்காது. அது கதை நல்லா இருக்கட்டும், இல்லை அனிமேஷன் நல்லா இருக்கட்டும், இல்லை அவங்க மேக் பண்ணியிருந்த விதம் நல்லா இருக்கட்டும், எது இருந்தாலும் டப்பிங் மேட்டர்ஸ். அதுதான் உண்மையான விஷயமே. ஸோ இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் மை ஹீரோ அகாடமியா பார்க்கல அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜியோ ஹாட்ஸ்டார் டப்பிங்ல பாத்துருங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் டப்பிங் கேவலமா இருக்குன்னு நான் சொல்லல, நல்லா இருக்கு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதுல பாத்துருங்கன்னு தான் சொல்றேன். இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க சீசன் 7 வரைக்கும் பார்த்துட்டு இனிமே தான் ப்ரோ அந்த சீசன் 8க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஜியோ ஹாட்ஸ்டார்ல தான் பார்த்தாகணும். இப்போ பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா அதோட ஹைப்புன்றது சும்மாலாம் கிடையாது. சீசன் 8லாம் வரும்போது ரேட்டிங்ஸ்லாம் பிச்சு பிடிங்கி போயிட்டு இருந்துச்சு. புது அனிமேஸ் எல்லாம் தாண்டி ஆல்ரெடி வந்துட்டு இருந்த ஒன் பீஸ் எல்லாம் தாண்டி ரேட்டிங் வாங்கிட்டு இருந்தது. ஸோ மை ஹீரோ அகாடமியா சீசன் 8 பீக், ஓகேவா? அது குறை சொல்றதுக்கான எந்த ஒரு கேட்டகிரியிலுமே அதை நம்ம குறை சொல்லவே முடியாது. சீசன் 8ல ஆக்ஷனா இருக்கட்டும், அனிமேஷனா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், அந்த எண்டிங்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஒன் ஆஃப் த பீக் அனிமே அப்படின்னு சொல்லலாம். எண்டிங்கை பொறுத்தவரை நான் சொல்றேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடைக்கணும்னா வேற வழி இல்ல. அதாவது என்ன சொல்றேன்னா, இப்பமே நமக்கு அவுடேட்டட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ மை ஹீரோ அகாடமியா சீசன் 8 எனக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல, 2-3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மாசம் இருக்கும். ஸோ இது இனிமேலும் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் டப்பிங் வருமா வராதானே தெரியல. அவங்க சைடு அஃபிஷியலா எந்த இன்ஃபர்மேஷனும் வரல, எதுவுமே வரல. ஸோ கார்ட்டூன் நெட்வொர்க்கை நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. தமிழ் டப்பிங்ல பாக்குறவங்களுக்கு நான் சொல்றேன், எனக்கு ஓகே ப்ரோ, பிரச்சனை இல்லை, நான் ஜாப்பனீஸ்ல பார்த்துட்டேன், இங்கிலீஷ்ல பார்த்துட்டேன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நான் தமிழ் டப்பிங்ல பாக்குறவங்களுக்கு பர்டிகுலரா நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபீலே நமக்கு இருக்காது. ஏன்னா சீசன் 7 பார்த்துருப்போம், சீசன் 8 அதோட உடனே
ஃபீலை விட நம்ம ஒரு 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு அது ஒட்டாது. ஒரு மாதிரி இருக்கும், என்ன நடந்துச்சு சீசன் 7ல ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதனாலதான் இவன் வரான் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் டப்பிங்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு இம்பாக்ட் இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அப்படிதான் இருக்கு, உங்களுக்கும் நிறைய பேருக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஜியோ ஹாட் ஸ்டார்ல பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஜியோ ஹாட் ஸ்டார்ல டப்பிங் நான் செக் பண்ணிட்டேன், டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே எந்த ஒரு மீனிங்குமே மாறலை. நம்ம அமேசான் பிரைம் மாதிரி இந்த அட்டாக் ஆன் டைட்டன் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி எந்த ஒரு மீனிங்குமே மாறலை, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல நம்ம தமிழுக்கு ஏத்தாப்புல நம்ம லோக்கல் லாங்குவேஜஸ்க்கு ஏத்தாப்புல டைலாக்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் மீனிங் எங்கேயுமே மாறல, ரொம்பவே பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. டப்பிங் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. பட் என்ன ஒரு குறைனா வாய்ஸ் நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு கார்ட்டூன் நெட்வொர்க்ல இருந்து ஜியோ ஹாட் ஸ்டார் வரைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு கம்பேரிசன் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், கார்ட்டூன் நெட்வொர்க் டப்பிங் பெஸ்டா ஜியோ ஹாட் ஸ்டார் டப்பிங் பெஸ்டா அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வரும்போது நான் எப்பவுமே சொல்றது கார்ட்டூன் நெட்வொர்க் தான். ஏன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் டப்பிங் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. ஆனா நான் இப்பவும் சொல்றேன் ஜியோ ஹாட் ஸ்டார் கேவலமாலாம் பண்ணல. பட் கம்பேரிங் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கார்ட்டூன் நெட்வொர்க் தான் பெட்டரா தெரியுது எனக்கு பர்சனலா. நான் சொல்றேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ இப்போ ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே சீசன் 8 வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல தான் பார்த்தாகணும். பல்ல கடிச்சிட்டு ஒரு 2 எபிசோடு பார்த்தோம்னா அப்படியே பழகிரும். ஸோ நீங்க வந்து இது யாருக்கெல்லாம் வந்து மை ஹீரோ அகாடமி ஜியோ ஹாட் ஸ்டார்ல வந்துருச்சுன்னு தெரியும், ஆல்ரெடி நான் தமிழ் டப்ல பார்த்துட்டேன், நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அப்படியே ஒரு டாக் ஓவர் பண்ணிட்டு இருப்போம். இப்போ என்ன அப்படின்னா ஜியோ ஹாட் ஸ்டார் டப்பிங் நான் பார்த்தேன், நல்லா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. டப்பிங்ல எந்த குறையுமே கிடையாது. எனக்கு தெரியுற அந்த ஒரே குறை வந்து இந்த வாய்ஸ் சேஞ்சஸ் தான். நான் ஒரு 2 எபிசோட் பார்த்தேன், எனக்கு 3வது எபிசோட்ல இருந்து பழகிருச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம டேக்கு கேரக்டர் இருக்குல்ல, அவருக்கு வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்லயும் ஒரே வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, கார்ட்டூன் நெட்வொர்க்லயும் ஒரே வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது அவர் தான் வந்து மெயின் லீடே, ஓகேவா. சீசன் 8 பொறுத்தவரை அவர் இன்னும் வந்து ஸ்கிரீன் டைம் ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவர் தான் வந்து லீடே. ஸோ அவரோட வாய்ஸ் வந்து பர்ஃபெக்டா சிஎன்ல இருக்கிற அந்த கார்ட்டூன் நெட்வொர்க்ல இருக்கிற அதே வாய்ஸ் கொடுத்துருக்கனால நமக்கு பெருசாலாம் டிஃபரன்ஸ் தெரியல, அதுதான் நான் உண்மையா சொல்லணும். பட் வந்து நோட்டிசபிளான கேரக்டர்ஸ்க்கு நிறைய வாய்ஸஸ் வந்து மாத்திருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம பக்குகோ இருக்காங்கல்ல, அவனோட வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் வாய்ஸ் எல்லாம் பக்குகோக்கு வேற லெவல்ல இருக்கும். எத்தனை பேருக்கு பக்குகோ வாய்ஸ் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. அப்படியே பெர்ஃபெக்ட்டா இவனுக்காகவே இந்த வாய்ஸ் இருக்குடா அப்படின்ற அளவுக்கு பக்குகோ வாய்ஸ் நல்லா இருக்கும். ஆனா இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜியோ ஹாட் ஸ்டார் டப்பிங் நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. வாய்ஸஸ் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு 2 எபிசோட் நம்ம கண்ணை மூடிட்டு பார்த்தோம் அப்படின்னா பழகிருது அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஏன்னா டேக்கு கேரக்டரோட வாய்ஸ் 2 சிஎனா இருந்தாலும் சரி ஜியோ ஹாட் ஸ்டாரா இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரே ஆள் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரிய போறது கிடையாது. அதனால இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல பார்க்கலாம். நீங்களும் ஜியோ ஹாட் ஸ்டார்ல பாருங்க, தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு, நானும் பார்க்க போறேன். நான் வந்து இப்போ ஒரு 11 எபிசோட் இருக்கா, நான் ஒரு 8 எபிசோட் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷனை டக்குன்னு ஒரு வீடியோவா மேக் பண்ணி போகணுன்றதான் இந்த ஒரு வீடியோ. நீ என்ன ப்ரோ சொன்னதே திருப்பி திருப்பி இந்த வீடியோ சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே இந்த மை ஹீரோ அகாடமியான்னு கிடையாது, நிறைய அனிமேஸ் இப்படிதான். ஒரு 2 சீசன் வேற ஒரு ஓடிடி பண்றாங்க, இன்னொரு 2 சீசன் வேற ஒரு ஓடிடி பண்றாங்க. நமக்கு அந்த ஃபீலே இல்லை, ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டடா பார்த்து ஒரு அனிமே ஃபீலே கிடையாது. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஒன் பஞ்ச் மேனும் இதே மாதிரி தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் நான் சொல்ல வரேன், மை ஹீரோ அகாடமியால வந்து லைட்டா கொந்தளிச்சுட்டேன். என்னடா எல்லா அனிமேக்கும் இப்படியே பண்ணா என்ன அர்த்தம்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் நான் இப்போ வந்து பேசிட்டு இருந்தேன், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி நம்ம மை ஹீரோ அகாடமியா விஜிலண்டிஸுமே ஜியோ ஹாட் ஸ்டார் தான் பண்ணியிருந்தாங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. ஜியோ ஹாட் ஸ்டார்ல வந்துட்டு நிறைய அனிமே இப்படிதான் வந்து தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. கார்ட்டூன் நெட்வொர்க்ல பண்ணதா இருக்கட்டும், இல்ல வந்து அனிமே டைம்ஸ்ல பண்ணதா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த யூடியூப்ல வந்து அனிகோன்னு ஒரு சேனல் வந்து வந்திருக்கு. அந்த மாதிரி எதுல வந்தாலுமே நம்ம ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து இந்த கடைசி சீசன் இல்ல இந்த 3வது சீசன் அந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிடறோம். அந்த சேனல்ல அந்த தமிழ் டப்பிங்க விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி கொலாப்ஸ்டா நம்ம பார்க்கும் போது ஒரு மாதிரி ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டடான ஒரு அனிமே பார்த்த ஒரு ஃபீல் வரல. அதனால தான் நான் இப்போ பர்சனலா மை ஹீரோ அகாடமியா சொல்லணும்னு நான் சொல்லல, பொதுவாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து வாய்ஸ் சேஞ்சஸ் இருந்தாலுமே டேக்கு கேரக்டரோட வாய்ஸ் எப்படியோ அதே வாய்ஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஈஸியாவே நம்ம வந்து பழகிடுறோம் இந்த சீசன் 8க்கு. ஸோ வந்து ஃபைனலி எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு வந்து நம்ம சேனல்ல வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு, இந்த ஜியோ ஹாட் ஸ்டார் டப்பிங் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸையுமே வந்து ஷேர் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இதுதான் எனக்கு வந்து பர்சனலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணணும், இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கா, எரிச்சலா இருக்குடா, ஒரு அனிமே கூட நிம்மதியாக பார்க்க முடியலடா அப்படின்ற ஒரு வெறியை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணணும். அதை நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்ட்ட வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ வந்து ஃபைனலி ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்லணும், அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. Until the next video, goodbye.